ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக கொடைக்கானல் தாண்டிக்குடிக்கு செல்லும் விஜயுடன் அவரது கட்சி தொண்டர்கள் செல்கிறார்கள். விஜய் செல்லும் பிரச்சார வேனின் முன்பகுதி சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அதாவது கொடைக்கானலில் ஜனநாயகன் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக மதுரை வந்தார். அவர் 14 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை வருகிறார். மற்ற கட்சி தொடங்கி முதலில் மதுரை வருகிறார். இதற்காக அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் அதிகாலை முதலே குவிந்தனர். பெண்கள், குழந்தைகள் என குடும்பத்துடன் குவிந்தனர். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மதுரை விமான நிலைய வளாகத்தில் குவிந்தனர். காவல்துறையினர், கட்சியினர், தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் மதுரை விமான நிலைய வளாகத்திற்கு உள்ளே அனுமதிக்காமல் அவர்களை வெளியே தடுத்து நிறுத்தியிருந்தனர். அப்போது தொண்டர்கள் ஒரு கட்டத்தில் விஜய் வந்த பிறகு அவர் மதுரையில் தரையிறங்கி அங்கிருந்து கேரவன் மூலம் உள்ளே இருந்து வெளியே புறப்பட்டார். உள்ளேயும் ஒரு 500 தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். அவரை பின்தொடர்ந்து வந்தனர். அங்கிருந்து அவர் விமான நிலைய வளாகத்திற்கு வெளியே வரும்போது காவல்துறையினர் தடுத்து வைக்கப்பட்டு இருந்த அந்த அந்த தடுப்பு வேலிகளை தள்ளிக்கொண்டு உடைத்து சேதப்படுத்திவிட்டு அவரை எதிர்நோக்கி ஓடி சென்று அதில் பாதி தொண்டர்கள், பெண்கள் விழுந்தனர். ஓடி போய் அவரை கை கொடுத்து கேவன் மேல் ஏறி இருந்ததில் அது முன்பக்கம் சேதமடைந்தது. இந்த சேதமடைந்ததோடு அவரது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்களுக்கு அவர் மதுரை வளாகத்தில் இருந்து வெளியே வருவதற்கு 15 நிமிடங்கள் சந்தித்து போன போது அங்கேயே அவரை மறித்து பூக்கள் தேவி வருங்கால முதலமைச்சர் என்று பல்வேறு கோஷங்களை எழுப்பி அவரும் கேரவன் மேல் நின்று கை காட்டியபடி வந்தார். இதில் ஒரு சில தொண்டர்கள் அந்த கேரவன் மீது ஏறி கை கொடுக்க முயன்றனர். 2க்கும் மேற்பட்ட அவரது உதவியாளர்கள் தடுத்து வந்தனர். இந்த நிலையில் அவரது கேரவனின் முன்பக்க வாகனம் முழுவதுமாக சேதமடைந்தது. அந்த சேதமடைந்த வண்டி அதோடு செல்லும் போது தரையை உரசி கட்டம் எழுப்பிய போது ரசிகர்கள், சிலர் பின்தொடர்ந்த ரசிகர்கள் அதை கலக்கும் காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்பக்க வாகனத்தில் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 15-20 நிமிடங்களுக்கு மேலாக 1500 தொண்டர்கள் மதுரை விமான நிலைய உள்வளாகத்தில் வெளியும் உற்சாக வரவேற்பு அளித்து அவரை பின்தொடர்ந்து சென்றனர். தன்னை யாரும் பின்தொடர வேண்டாம் என்று விஜய் சென்னையில் பேட்டியளித்திருந்த நிலையிலும் மதுரையில் அவருக்கு வரவேற்பு அளிப்பது போன்று அவருக்கான நெருக்கடி போல் அது இருந்தது. மிகவும் கை அசைத்தபடியும் தொண்டர்களை அங்கிருந்து பார்த்து கை அசைத்தபடியே சென்றார். அந்த கேரவனின் முன்பக்க வாகனம் மதுரையில் வந்து அவர் சேதமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.